கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கஷ்டங்களையும் காயங்களையும் நினைத்து கலங்காதே. தெளிவா சொல்றாரா? யாரெல்லாம் இப்படி ஒரு நிலைமையில இருக்கீங்கன்றது சாய்நாதருக்கு தெரியும். இன்று பிரமாதமான அருள் வாக்கு கொடுக்கிறார். கவலைகளையும் காயங்களையும் நினைத்து கலங்காதே, தெளிவா சொல்றார். அப்புறம் நான் என்ன பண்ணிட்டோம் பாபா, என் அருள் உனக்கு நிச்சயம் உண்டு என்பதை மட்டும் மறவாதே. அமக்களப்படுத்துறாரா? இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? நமக்கு சாய்நாதரின் அருள் மட்டும் போதும். நமக்கு அவருடைய அருள் இருந்தால் நம்ம இமயத்தை கூட பிரமாதமா தொட்டுட்டு வரலாம். பாபா அப்படி ஒரு மிகப்பெரிய சக்தி அவர், இல்லையா? பாபாவின் அருளுக்காக காத்திருக்கும் நம் அத்துணை பேருக்கும் அருள் உண்டு அப்படின்னு நமக்கு ஒரு அருள் வாக்கு கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேலத்தை சேர்ந்த சகோதரி ஆர்த்தி அவர்கள். சகோதரி ஒரு சேனல்ல ஒர்க் பண்றாங்க, பெஸ்ட் ஆங்கர் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அப்ப எது முக்கியம்? குரல் தான் முக்கியம், இல்லையா? அந்த குரலுக்கே மிகப்பெரிய ஆபத்து வருகிறது. அந்த கொடிய நோய் கிருமியின் மூலமாக சாய்நாதரின் அருள் இருக்க பயம் எதற்கு, இல்லையா? அமக்களப்படுத்துறார் சாய்நாதர். என்ன அற்புதம் நிகழ்த்தினார் சாய்நாதர், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்த சகோதரி பூர்ணிமா அவர்கள், என் திருமணத்திற்கு நீங்கள் வந்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் பாபாவிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். பாபா ஓடி வருகிறார், அமர்க்களமாக ஆசீர்வாதம் செய்கிறார். அந்த அற்புதத்தை சகோதரின் குரலிலே தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா 3வது அற்புதம் சகோதரி கோமதி அவர்கள் தர்மபுரியிலிருந்து. இன்று ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டா பாபா அதுக்கு ரிலேட்டடா ஒரு அற்புதத்தை அனுப்பி வைக்கிறார். குலதெய்வத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்ற பிரமாதமான அற்புதம், அமர்க்களமான அற்புதம். அந்த அற்புதத்தை அனுப்பி இதை பற்றி இன்று நீ சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் செய்கிறார். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யணும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எளிய முறையில் எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான எபிசோடு. இது வரைக்கும் ஷேர் பண்ணாதவங்க கூட இன்னைக்கு இந்த எபிசோடை ஷேர் பண்ணுங்க. எல்லோருக்கும் சென்று அடைய வேண்டும் இந்த செய்தி, அற்புதமான செய்தி. முன்னோர்களை வணங்கினால், குலதெய்வத்தை வணங்கினால் வாழ்வில் ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டுன்னு சொல்லி மகான்களின் வாக்கு அது. எல்லா மகான்களும் அதைத்தான் வலியுறுத்துகிறார்கள். அற்புதமான எபிசோடு, மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க. இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது நீங்க பிரமாதமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்க லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி பிரமாதமா போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ பிரமாதமா இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வோம். இந்த அற்புதத்தை எதற்காக பாபா இன்னைக்கு சொல்ல வைக்கிறார்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் நான் ஓடி வருவேன், என் அருள் உன்னை காத்து நிற்கும் அப்படிங்கிறத நமக்கு உறுதிப்படுத்துவதற்காகத்தான் சகோதரி ஆரத்தியின் அற்புதத்தை நமக்கு சொல்ல வைக்கிறார். சகோதரி இந்த அற்புதத்தை என்று அனுப்பி வைத்தார்கள் எனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16ஆம் தேதி அனுப்பியிருக்காங்க. 17th எனக்கு வந்து ரீச் ஆகுது. எனக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், 16ஆம் தேதி தான் எனக்கு சர்ஜரி நடந்தது. நான் 17th ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சகோதரின் அற்புதத்தை ரிசீவ் பண்ணேன். இதுக்குள்ள இவ்வளவு பெரிய பூகம்பம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அன்று சகோதரிக்கு வழக்கம் போல எல்லோருக்கும் சொல்வது போல் நான் கேட்டுவிட்டு சொல்கிறேன்னு ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துட்டு வச்சுட்டேன். இப்போ பாபா அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த அற்புதத்தை கேட்க வைத்தார். இன்று உங்கள் முன் சொல்ல வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இது இன்ஸ்பிரேஷன் அமைய போகுதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எவ்வளவு பெரிய இக்கட்டாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் என் அருள் காத்து நிற்கும்னு பாபா நமக்கு ஒரு மிகப்பெரிய உறுதிமொழியை இதன் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். சகோதரிக்கு என்ன நடந்தது? உண்மையிலேயே ஆபத்துனா மிகப்பெரிய ஆபத்து. அந்த மிகப்பெரிய ஆபத்தில் இருந்த சகோதரியை காப்பாற்றி பாபா ஒரு அற்புதமாக ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம். சகோதரி ஆரத்தி மீடியால இருக்காங்க, ரொம்ப திறமையான ஆங்கர்ன்னு சொல்லிட்டு அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. குரல் இனிமையாக இருக்கும்.
அற்புதமான சகோதரி, நம்மிடம் அன்புடன் பாஸ்துடன் பேசி கொண்டிருக்கும் ஒரு சகோதரிகள்ல சகோதரியும் ஒருத்தர். சகோதரி ஒரு வியாழக்கிழமையும் பாபாவின் ஆலயத்திற்கு செல்வது வழக்கம். மாலை ஆரத்திக்கு போய் அந்த ஆரத்தி ஃபுல்லா பாடுவேன்னா எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் மனமுருகி பாடுவேன். அன்றும் நான் மாலை ஆரத்திக்கு சென்றிருந்தேன். சத்தம் போட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். என் பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க. என்னையே கவனிக்கிறாங்க, திரும்பி திரும்பி பாக்குறாங்க என்னைய. எனக்கு ஒரு நிமிடம் ஏன் இப்படி இந்த அம்மா என்னையே பாக்குறாங்கன்னு கூட யோசிச்சேன். ஃபுல் ஆரத்தி முடிஞ்சிருச்சு. பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், பிரசாதம் சாப்பிட்டோம். இப்ப அந்த அம்மா என்னை நோக்கி வருகிறார்கள். எனக்கு என்னடா இந்த அம்மா என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இப்ப என்னை நோக்கி வராங்களேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து என் கழுத்தில் கை வைத்து, இந்த கட்டி எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது ஒண்ணும் வலியெல்லாம் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா, அப்படியேதான் அங்கேயேதான் இருக்கு. இல்ல, அது சாதாரணமா நினைக்காத. இன்னைக்கு பாபா என்னைய சொல்ல வைக்கிறார். அது உடனே ஆக்ஷன் எடுத்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டே இருந்துட்டாங்க. எனக்கு பாபா தான் அந்த தாயின் உருவில் எனக்கு சொல்லியிருக்கிறார் என்பது தெளிவா புரிஞ்சது. எனக்கு நான் நேரம் அப்பாட்ட போனேன். அங்கே உதவி இருந்தது, எடுத்து கழுத்தில் தடவிக்கிட்டேன். அப்பா எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, ஏன்னா அவங்க சொன்னது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நான் நாளைக்கே டாக்டரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கணவரிடம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். கணவரும் எந்த மறுப்பும் சொல்லவில்லை. நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்ட்டாரு. அடுத்த நாள் காலை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. நேரம் டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்துட்டு வாங்கன்னாரு. அல்ட்ராசவுண்ட் எடுத்தாச்சு, பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தாச்சு. டாக்டர் எனக்கு தெளிவு கிடைக்கல, ஒரு புது டெஸ்ட் எழுதி கொடுக்குறேன், அதை எடுத்துக்கிட்டு வாங்க, அதை எடுத்தா எனக்கு தெளிவு கிடைச்சிரும், நம்ம தெளிவா முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு FNSC டெஸ்ட் அப்படின்னு எழுதி என்கிட்ட கொடுத்துட்டார். அந்த டெஸ்ட் சகோதரி தெளிவா சொல்லல எனக்கு. FNSC டெஸ்ட்ன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. நான் நெட்ல போய் சர்ச் பண்ணேன். பாருங்க, இப்போ நான் போட்டோ காட்டுறேன் பாருங்க. இது மாதிரி தான் எடுக்கிறாங்க. நீடில் வச்சு அந்த கட்டியிலேருந்து சாம்பிள் எடுத்து அதை பயாப்சி அனுப்பிச்சு ரிசல்ட் வர்றது, அதுதான் அந்த FNSC டெஸ்ட். சகோதரிக்கு அந்த டெஸ்ட் நடந்திருக்கு. ரிசல்ட் வந்தது. மருத்துவர் முகமே மாறிடுச்சு. டாக்டர் சொன்னது, அம்மா உங்களுக்கு அந்த கொடிய நோய் கிருமியின் தாக்கம் 4th ஸ்டேஜ். சகோதரி மிரண்டுட்டாங்க. அங்கிருந்தே சாய்நாதரை வணங்குகிறார்கள். அப்பா எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, டாக்டர் ஏதோ பயமுறுத்துறாரு. சரி டாக்டர், நாங்கள் வீட்டில எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட இருந்து நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். நேரு பாபாவின் பாதங்களைத்தான் பிடித்து கொண்டேன். அப்பா எனக்கு இந்த பெரிய ஆபத்தில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்லாம் டாக்டர் சொல்றாரு. எனக்கு எந்த ஹாஸ்பிட்டல் போகணும், என்ன பண்ண போறோம் எதுவுமே எனக்கு தெரியல. நீங்க தான் என்னை கரம் பிடித்து அழைத்து செல்ல வேண்டும், பாபாட்ட வேண்டிக்கிறேன். என் உறவினர்கள் எல்லாம் ஸ்தம்பித்து விட்டார்கள். என் கணவர் ஸ்தம்பித்து விட்டார். என் உறவினர்கள் ஆளாளுக்கு ஒவ்வொரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போங்க, எல்லாம் சொல்றாங்க. இதுல ஒரு உறவினர் ஒரு படி மேல போய், உனக்கு இந்த நோய்க்கு காரணமே நீ கும்பிடுற பாபா தான்ட்டார். நீ பாபாவை வணங்குவதால் தான் உனக்கு பிரச்சனையே வந்ததுன்ட்டார். அவர் நெருங்கிய உறவினருங்கிறதுனால நான் சத்தம் போடாம விட்டுட்டேன். அவர் போன பிறகு என் கணவர்கிட்ட சொன்னேன், இவருடைய மூக்கு அறுக்கிற மாதிரி இந்த வியாதியை குணப்படுத்தி என்னை காப்பாற்றுவார் என் அப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி என் கணவர்கிட்ட சொன்னேன். அடுத்த நாள் ஒரு தெரிந்த சகோதரியின் மூலமாக ஒரு அற்புதமான டாக்டர் எங்களுக்கு கிடைத்தார், சேலத்திலேயே. எனக்கு அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. ஆனா அந்த டாக்டரை பத்தி அந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, எதுவா இருந்தாலும் பிராங்கா பேசுவாரு, பயந்துராத, அற்புதமான டாக்டர் அப்படின்னாங்க. நேர் ரிப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டு அந்த டாக்டர்கிட்ட போறோம். அந்த டாக்டர் ஃபுல்லா பார்த்துட்டு அவர் சொன்ன அதிர்ச்சி தகவல், அம்மா நீங்க மீடியாவில் இருக்கேங்கிறீங்க, நல்லா பேசுவேன்னு சொல்றீங்க, இந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பேச்சு வருமாங்கிறதே சந்தேகம்தான். ஏன்னா இந்த ஓக்கல் கார்டு பக்கத்தில் தான் இந்த கட்டி இருக்கு. நான் ரிமூவ் பண்ணும்போது ஓக்கல் கார்டு பிரச்சனை வந்ததுன்னா நீங்க பேச முடியாது. எவ்வளவு பெரிய அதிர்ச்சி தகவல்ல. கண்களில் கண்ணீரோடு நான் அப்பாவை தான் நினைத்து கொண்டேன். அப்பா, இவர் சொல்ற எந்த விஷயமும் நடக்கக்கூடாது, நீங்க கூட இருக்கணும், நீங்க தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். சரி டாக்டர், நாங்கள் வீட்டில் கன்சல்ட் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுதேன் அப்பாவிடம். அப்பா, உங்களோட உதி கலந்த தனி தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். விதியே சதி செய்தாலும் என் உதி அதை சரி செய்யும் நீங்க சொல்லியிருக்கீங்க. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு எந்த ஆபத்தும் வராதுங்கிற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா இருக்கு. பாருங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க இல்லையா. டாக்டர் சொல்லிட்டாரு,
மருத்துவர் சொல்றாரு மிகப்பெரிய ஆபத்து உங்க தொண்டைக்கு இருக்குன்னு. ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் இருக்கிறார், என்னை காப்பாற்றுவார்னு சகோதரிக்கு இருந்த நம்பிக்கை அமக்கலப்படுத்தி இருக்கு. வாங்க தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம். சகோதரி கணவர்கிட்ட சொன்னாங்க, அந்த டாக்டர் தான் எனக்கு ஆபரேஷன் பண்ண போறாரு, வாங்க போலாம் அப்படின்னாங்க. நேர ஹாஸ்பிட்டல் போறாங்க, டாக்டர் ரூம் போறாங்க. நேற்று சகோதரின் கண்களில் படாத விஷயங்கள் இன்று சகோதரின் கண்களில் படுகிறது. டாக்டர் ரூம்குள்ள நுழைஞ்ச உடனே சுத்தி பாக்குறாங்க, சுற்றிலும் சாய்நாதரின் படங்கள். என்னன்னு பார்த்தா டாக்டர் தீவிரமான சாய் பக்தர். பாருங்க எப்படி எங்க கொண்டு சேர்த்திருக்காரு பாருங்க சாய்நாதர். டாக்டருக்கு பின்னாடி அற்புதமாக சாய்நாதர் நின்று கொண்டிருக்கிறார். எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு, எங்க அப்பா தான் இருக்காரு, அவரு தான் ஆபரேஷன் பண்ண போறாரு, எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் எனக்கு ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆபரேஷன் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. மருத்துவர் மீண்டும் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லுகிறார், அம்மா நாளைக்கு என்ன நீங்க குறை சொல்லக்கூடாது, இது வோக்கல் கார்டு பக்கத்திலேயே இருக்கு, நிச்சயமா உங்களுக்கு அந்த பிரச்சனை வரலாம், அதனால நீங்க எல்லாத்துக்கும் தயாராகுங்கன்னாங்க. இல்லை டாக்டர் எல்லாத்துக்கும் தயாராகிட்டேன், கவலையே படல அப்படின்னாங்க. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுன்னா பிரமாதமா முடிஞ்சது. 2ஆம் நாளே சாப்பிட ஆரம்பித்தேன். மருத்துவர் வந்து அப்படியே அதிசயித்து போயிட்டார். பரவாயில்லமா 2ஆவது நாளே சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. 3ஆம் நாள் 4ஆம் நாள் பேச ஆரம்பித்து விட்டேன். டாக்டருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். டாக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. டாக்டர் சொன்னார், எனக்கு நன்றி சொல்லாதீங்க, எனக்கு பின்னாடி இருக்காரு பாருங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க, அவர்தான் உங்களை காப்பாற்றி இருக்கிறார், அவர்தான் உங்களை பேச வைத்திருக்கிறார், இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள், பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லுங்கன்னாரு. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நான் முதலில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டது உங்களிடம்தான் தான். நான் என்னுடைய குரலில் உங்களுக்கு இந்த பதிவை அனுப்பி வைத்திருக்கிறேன். மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து என்னை காப்பாற்றி எனக்கு அருள் செய்திருக்கிறார் சாய்நாதர். இது எல்லாருக்கும் சொல்லுங்கன்னா, எனக்கு மட்டும் இல்ல, யார் ஆபத்தில் இருந்தாலும் ஓடி வருவார் சாய்நாதர் அப்படிங்கிறத என்னுடைய அற்புதத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார்னு சகோதரி பிரமாதமான இந்த அற்புதத்தை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நமக்கு நன்மை செய்வதற்காகத்தான் சாய்நாதர் இருக்கிறார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சகோதரன் அற்புதத்தின் மூலம் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர். உறவினர் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, இந்த ஆபத்து உனக்கு வந்ததே சாய்நாதர் ஆளான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டாரா. சாய்நாதர் மூலமாக ஒரு டாக்டரை வர வச்சு சாய் பக்தரே அங்க உட்கார வச்சு அமர்க்களமாக ஆபரேஷன் செய்ய வைத்து இன்று சகோதரியை பேச வைத்திருக்கிறார். சகோதரி வந்து ஆசைப்பட்டபடி இனி வார வாரம் போய் அற்புதமாக ஆரத்தியும் பாடுவார்கள். அவங்க தொழிலும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அற்புதமாக பாபாவின் ஆசீர்வாதம் சகோதரிக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது. நம் அத்தனை பேருக்கும் ஒரு தெளிவு கிடைத்திருக்கிறது. எந்த ஆபத்தாக இருந்தாலும் சாயி என்று அழைத்தால் நான் ஓடி வருவேன், என் உதவி உங்களை காத்து நிற்கும் பாபா நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இப்படி பிரமாதமான அற்புதம் புரிந்த பாபா சகோதரி பூர்ணிமாவின் திருமணத்திற்கு வந்து ஆசீர்வாதம் செய்துட்டு போயிருக்கிறார். அந்த அற்புதத்தை சகோதரின் குரலிலே தரிசனம் செய்ய இருக்கிறோம். நிறைய சகோதரிகள் எங்கிட்ட சண்டையே போடுறீங்க, ஆனா உங்க வாய்ஸ் கேட்கணும் தான் நாங்க சேனல் ஆன் பண்றோம், நீங்க எதுக்கு சகோதரின் குரல்லையே நீங்க போடுறீங்க அப்படிங்கிறீங்க. ஒரு சில காரணங்களாலதான் அதை நான் போடுறேன். நான் ஏன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்களே சொன்னா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். அதுவும் பாபாவின் சங்கல்பம் தான். இன்னைக்கு பாருங்க சகோதரி எவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்கன்னு பாருங்க, அதற்காகத்தான் இல்லையா. வாங்க அந்த சகோதரின் அற்புதத்தை தரிசனம் செய்துட்டு ஒரு பிரமாதமான அற்புதம் இருக்கு, அதையும் தரிசனம் செய்ய இருக்கிறோம். சார் வணக்கம் சார். ஓம் சாய்ராம். எனக்கு திருமணம் இனிதே நல்லபடியாக முடிஞ்சுது. திருமணம் முடிஞ்சு இப்போ 2 வாரம் ஆகுது, நல்லபடியாக முடிஞ்சது. பாபாவோட பிளெஸிங்ஸில் எல்லாம் நல்லாவே நடந்துச்சு சார். உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம், அதாவது இது ரொம்ப பெரிய விஷயம்தான். நான் வந்து சொல்லிக்கிறேன் என்னென்னா, நான் கல்யாணத்துக்கு பாபா வரணும்னு எப்படியாவது யார் ரூபத்துலையாவது வரணும்னு வேண்டிக்கிட்டேன். அது நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வரல. பட் பரவாயில்ல சார், இட்ஸ் ஓகே. ஆனால் எனக்கே தெரியாமல் பாபா வந்திருக்காரு, என் கூடவே தான் இருந்திருக்காரு. அது எப்படி அப்படின்னா, என் மாமியோட ரூபத்தில் வந்து அவர் எனக்கே தெரியாமல் என் தலையில் கையை வச்சு ஊதி அவங்க வந்து எனக்கே தெரியாமல் என் தலையில் வந்து கையை வச்சு ஊதியை தடவிட்டாங்க. அது எனக்கு சத்தியமாக தெரியல, எப்போ பண்ணாங்கன்னே தெரியல, ஆனால் இது பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னும்போது, ஏன் பாபாவாக வந்தால் தான் நீ பார்ப்பியா, பாபா என் ரூபத்தில் வந்தாலாம் பார்க்க மாட்டியா நீனு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு கிஃப்ட்ஸ் வந்துச்சு. அதில் பாபா எந்த கிஃப்ட்லையாவது நான் வந்து கல்யாண பத்திரிக்கையிலேயே வந்து பாபாவை தானே போட்டிருந்தேன்.
ஸோ அதனால் நான் நினச்சேன் எந்த கிஃப்ட்லேயாச்சும் பாபா வருவார் அப்படின்னு நினச்சேன். என் சைடு கிஃப்டில் வந்து எந்த பாபா பாபா எந்த கிஃப்டாகவும் வரல. எதேச்சியா நாங்கள் வந்து என்னுடைய கணவர் வீட்டு சைடு கிஃப்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்துச்சு. காரணம் என்னன்னா, பாபாவே வந்துட்டு ஒரு பெரிய சிலையாவே பாபா வந்துட்டாரு வீட்டுக்கு. அதுவும் என்னுடைய புகுந்த வீட்டுக்கு பாபா வந்துட்டாரு. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. எனக்கு இந்த சந்தோஷத்தை, தேங்க்யூ பாபா, நீங்கள் வந்துட்டீங்க பாபா, நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கும் நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்க, இதுக்கும் நீங்கள் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க, தேங்க்யூ பாபா, என்னால் இதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் சின்ன சிலைலாம் இல்லை சார், பெருசு தான். நம்ம துணி வாங்கி வஸ்திரம் வாங்கி நமக்கு டெய்லி வந்து ஆரத்தி போடணும். அந்த மாதிரி கொஞ்சம் பெருசு தான். கொஞ்சம் அதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் மாமிக்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாபாவே காட்டி கொடுத்துட்டாரு, இதுதான் உன் வீடு, இனிமேல் உன் வீட்டில் நான் இருப்பேன், கவலைப்படாத, உன்னுடைய புகுந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லாமல் பாபா வந்துட்டாரு. இதுக்கு மேலே உனக்கு எந்த கவலையுமே இல்லை. பாபா கிட்ட நீ கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் உனக்கு கொடுத்துருவாரு, கவலைப்படாதன்னு சொன்னாங்க. என்னால் இதை மறக்கவே முடியல சார். இந்த அனுபவத்தை அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அமர்க்களமான அற்புதம் இல்லை? எப்படி தேடி வந்துட்டார் பாருங்க. சகோதரி ஆசைப்பட்டார்கள், பாபா வர வேண்டும், ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். வந்தார், ஆசீர்வாதம் செய்தார், அமர்க்களப்படுத்திட்டார். அவரை உணர முடியாது. நம்ம அந்த நேரத்தில் அவர் எதிர்த்தாப்புல இருக்கும்போது நம்ம அவரை உணர முடியாது. அதன் பிறகுதான் நம்மளை உணர வைப்பார். சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் சகோதரிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே உண்டு. நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அப்பாவை கூப்பிடுறோம், கண்டிப்பா வருவார், வந்து ஆசீர்வாதம் செய்வார். நம் வீட்டில் உள்ள அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் அப்பாவின் தரிசனம் நமக்கு உண்டு. எப்படி பிரமாதமான 2 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர், மூன்றாவதாக நம்ம என்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கு ஒரு அற்புதத்தை அனுப்பி வைக்கிறார். தர்மபுரியை சேர்ந்த சகோதரி கோமதி அவர்கள். சகோதரிக்கு பெரிய புரிதல் கிடையாது பாபாவை பத்தி 2012ஆம் ஆண்டு வரை. அப்போ எங்களுக்கு வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனைனா, என் கணவர் பில்டர், அவர் ஒரு பில்டிங் கட்டிருக்காரு, விற்க மாட்டேங்குது. எங்க உறவினர் மூலமாக சாய்நாதர் எங்க வீட்டுக்குள்ள வர்றாரு பிரமாதமா. நான் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டேன். 1 வார காலம் அப்பாவுக்கு தொடர்ந்து வழிபாடு செய்கிறேன். அவரை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அப்பா, இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை வெளியில கொண்டு வந்துருங்க, உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு. கரெக்டா 1 வாரம் கழித்து ஒரு இஸ்லாமிய நண்பர் அந்த வீடை பார்த்துட்டு, எனக்கு இந்த வீடு தான் வேணும், எனக்கு பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து வாங்கி கொண்டு சென்றார். பாருங்க, அப்பா இருக்கேங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காரு பாருங்க. அமர்க்களமான ஒரு ஆசீர்வாதம் செய்தார்னா. மீண்டும் 2024 எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. என்னடா அது இப்படி தொடர்ந்து பிரச்சனைகளை வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, ஒரு நண்பர் மூலமாக எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முக்கியம் அப்படின்ற விஷயம். எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது. குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதானே நாங்கள் குலதெய்வத்தை கும்பிடுவோம். மகா பெரியவர் அற்புதமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் சில வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறார். அதை செய்தால் குலதெய்வம் நம்மை தேடி வரும். தேடிதான் வரும் தெய்வம். நீ தேடு, தேடி வரும். அழகா சொல்றார். நீ தேடாத வரைக்கும் எந்த தெய்வமும் எந்த மகானும் உங்களை தேடி வரமாட்டார். நாம் தேட ஆரம்பித்தால், இறைவனையும் மகான்களையும் நாம் தேட ஆரம்பித்தோம், ஒரு குரு வேண்டும் நம்ம நினைச்சிட்டோம்னா அப்படி தேடி வருவார்கள், வருவார்கள். தெய்வங்களும் தேடி வரும். நம்ம குலசாமி காத்துக்கிட்டு இருக்கோம், இவன் நம்மளை கூப்பிட மாட்டானா, நம்மளை தேட மாட்டானான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஓடி வந்துடும். அற்புதமாக அந்த எபிசோடு கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல எடுத்து பாருங்க. மகா பெரிய ஒரு சிம்பிள் வழிபாட்டு முறை சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனால் சகோதரிக்கு கிடைத்த வழிபாட்டு முறை வேற மாதிரி இருக்கு. ஒரு கலசம் வைத்து 48 நாட்களுக்கு வணங்குங்கள், குலதெய்வம் தேடி வரும்னு ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு. ஒரு சொம்பு வச்சு மேலே தேங்காய் வச்சு அற்புதமாக வணங்கி வருகிறார்கள், குலதெய்வத்தை தேடுகிறார்கள். 48 நாட்கள் கடந்தும் குலதெய்வம் தெரியவில்லை, காத்து கொண்டே இருக்கிறார்கள். சகோதரிக்கு என்னன்னா, மேல வைத்த தேங்காய் கெட்டுக்கிட்டு போயிடுமோன்னு ஒரு பயம். சரி, இன்னைக்கு தேங்காவை எடுத்துட்டு போய் பாபாவோட துணியில போட்டுட்டு பாபாட்ட ஒப்படைச்சிட்டு வந்துருவோம், அவர் நமக்கு குலதெய்வத்தை கண்டுபிடித்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சகோதரி தேங்காய் எடுத்துக்கிட்டாங்க. நேர்ல இருக்கிற பாபா ஆலயத்திற்கு சென்று பாபா கிட்ட மனம் விட்டு பேசுகிறார்கள். குலதெய்வத்தை வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இப்ப உங்களை குலதெய்வமா நினைச்சு இந்த தேங்காவை உங்க துணியில சமர்ப்பிக்கிறேன், எங்கள் குலதெய்வத்தை எங்களுக்கு காட்டி கொடுங்கள்னு சொல்லிட்டு சகோதரி அந்த தேங்காவை துணியில சேர்த்துடுறாங்க.
அடுத்த நாள் ஒரு உறவினர் வருகிறார். நான் நம்ம ஊருக்கு போறேன், நான் போயிட்டு வந்து உங்களுக்கு நல்ல செய்தி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு கிளம்புகிறார் அந்த ஊருக்கு. அந்த ஊர்ல இருக்க ஆலயத்துக்கு போறாரு. அங்க ஒரு பெரியவர் இவரை அடையாளம் கண்டுகொண்டு இவங்க குலதெய்வம் யாருங்கிற விவரத்தை அந்த உறவினருக்கு சொல்றாரு. இவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இவருக்கு பின்னாடி அந்த ஆலயத்தின் பூசாரி நின்று கொண்டிருக்கிறார். சார், நீங்க இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த ஆலயத்தோட பூசாரி நான் தான், உங்க குலதெய்வம் அம்மன் தான், உங்க வகைரா எல்லாரும் நம்ம கோயிலுக்கு தான் வராங்க, உங்க ஃபேமிலி தான் வரல, வாங்க நம்ம கோயிலுக்கு போவோம்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை கண்டுபிடித்து கொடுக்கிறார் சாய்நாதர். ஆனா அதுக்கப்புறம் எங்க வாழ்வு பிரமாதமா இருக்குன்னு சகோதரி முடிக்கிறாங்க. அதான் நிதர்சனமான உண்மை. குலதெய்வத்தை மறக்க கூடாது. அதுவும் கரெக்டா அந்த ஆடி அமாவாசை எபிசோடு பேசக்கூடிய நேரத்துல நமக்கு குலதெய்வத்தை பற்றியும் சாய்நாதர் நம்மை பேச வைத்திருக்கிறார். அதனால குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் மறக்காதீர்கள். நான் ஏற்கனவே ஒரு எபிசோடு போட்டிருக்கேன், யாருமே மறக்காதீர்கள். தினமும் காலையில ஒரு விளக்கேத்தி குலதெய்வத்தை கூப்பிட்டு வணங்குங்க. அதே மாதிரி முன்னோர்களையும் வணங்க ஆரம்பிங்கள்னு சொல்லியிருக்கேன். ஆடி அமாவாசை அன்னைக்கு இது போல பரிகாரம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு உங்கள் அத்துணை பேருக்கும் நான் ஒரு காஷன் கொடுத்துக்கிட்டே வந்தேன். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சகோதரிகளுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். ஆடி அமாவாசைக்கு ஒரு வாரம் முன்னாடி ஃபோன் பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன்னு சொல்லிட்டே வந்திருக்கேன். இன்னைக்கு அந்த விஷயத்தை எபிசோடு மூலமாக சொல்ல போகிறேன். இன்னைக்கு வியாழக்கிழமையா இருக்கிறதுனால துனி பூஜையின் தரிசனம் இருக்கு. துனி பூஜையின் தரிசனம் பெற்றுக்கொண்டவுடன் சாய்நாதரின் அருளோடு அந்த விஷயத்தை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாங்க இப்ப நம்ம அற்புதமா துனி பூஜையை தரிசனம் செய்வோம். सर्वगुणपदान्ते मोहभक्त समस्त दुरित जयद्वाराः श्री परमेश्वर आग्नेयाः परमेश्वर प्रीत्यर्थं गोपुरं टीवी सर्वसायी भक्तमहाजनानां सर्वेषां सककुटुम्बानां क्षेम धैर्य विद्युति आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवर्त्यर्थं रोगदिडगात्रगाशतीर्थं धनधान्य शिक्षन्दान सकल सौभाग्यकान्तीर्थं देहारोग्यतामनसन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फल सिद्ध्यर्थं कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मन संकट मन क्लेश निवर्ति प्राप्त्यर्थं मन संतोषकर प्राप्त्यर्थं सकल कार्य जयकर प्राप्त्यर्थं ज्ञान साईनाथ गुरुवे नमो नमः बाधार वंदतो सदा नामध्ये गिरीष्यामः मूलादिवासात् सुधास्राविणं दिक्तमप्य प्रियं धम्म तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सद्गुरुं साईनाथम्। ॐ गां साईनाथाय नमः। ॐ लक्ष्मीनारायणाय नमः। ॐ कृष्णराम शिवमारुद्यादि रूपाय नमः। ॐ देश साईने नमः। ॐ गोदावरीतट शिरडिवासिने नमः। ॐ भक्तहृदयाय नमः। ॐ सर्वहृदवासिने नमः। ॐ भूतावासाय नमः। ॐ भूतभविष्यद्भविष्याय नमः। ॐ कालातीताय नमः। ॐ कालाय नमः। कालकालाय नमः। ॐ कालनिर्पदमनाय नमः। ॐ मृत्युञ्जयाय नमः। अमर्त्याय नमः। ॐ मर्त्याभयप्रदाय नमः। ॐ जीवाधाराय नमः। ॐ सर्वाधाराय नमः। ॐ भक्तावन समर्दाय नमः। ॐ भक्तावन प्रतिज्ञाय नमः। ॐ अन्नवस्त्रदाय नमः। ॐ आरोग्य क्षेमदाय नमः। ॐ धनमाङ्गल्यप्रदाय नमः। ॐ वृत्तिसिद्धिदाय नमः। ॐ पुत्रमित्रकलत्रबन्धुदाय नमः। ॐ योगे नमः। ॐ आपत्पन्दवाय नमः। ॐ मार्गबन्धवे नमः। ॐ मुक्तिमुक्तिस्वर्गाभोगदाय नमः। ॐ प्रियाय नमः। ॐ प्रीतिवर्धनाय नमः। ॐ अन्तर्यामिने नमः। ॐ सच्चिदात्मे नमः। आनन्दाय नमः। ॐ आनन्दाय नमः। ॐ परमेश्वराय नमः। ॐ परब्रह्मणे नमः। ॐ परमात्मे नमः। ॐ परमसुखदाय नमः। ॐ परमेश्वराय नमः। ॐ ज्ञान स्वरूपिणे नमः। ॐ जगदवत्रे नमः। ॐ भक्तानां मातृदातृपितामगाय नमः। भक्तभयप्रदाय नमः। ॐ भक्तवरादिनाय नमः। ॐ भक्तानुग्रह कादराय नमः। ॐ शरणागतवत्सलाय नमः। ॐ भक्तिशक्तिप्रदाय नमः। ॐ ज्ञानवैराग्यदाय नमः। ॐ प्रेमप्रदाय नमः। संशय कृते दुर्बल्ये पाप कर्म वासनाक्षयकराय नमः। साईनाथ गुरुवे नमः। शिरडिप्रवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोग दोषनिवारणं व्याधिनिवारणं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु। दागिनेः मम वजम्बैः श्रवणाय गुरुमहे समे कामां कामकामाजमक्यं
कामेश्वरोगी श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाय महाराजाय नमः। शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्। सच्चिदानंद गुरु साईनाथ गुरुवे नमो नमः। ஏகமுக கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசதாமி. அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம். அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துணி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, துணி பூஜை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு நன்றியை சொல்லி, இன்னைக்கு நமக்கு பிரமாதமா கிரீன் ட்ரெஸ்ல பாபாவின் தரிசனம். எத்தனை சகோதரிகள் கொண்டாடி கொண்டிருப்பீர்கள்னு தெரியும் எனக்கு. எல்லாரும் கிரீன் ட்ரெஸ்ல பாபா வரணும்னு ஆசைப்படுறீங்க. இன்னைக்கு பாபா நம்மளுக்கு கிரீன் ட்ரெஸ்ல பிரமாதமா ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு. பாபா ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த பிரமாதமான எபிசோட நான் இப்ப சொல்ல போறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமாக கேளுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள். நிறைய சகோதரிகளுக்கு, ஆயிரக்கணக்கான சகோதரிகளுக்கு இந்த பரிகாரம் நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அதனால்தான் இன்னைக்கு நான் சேனல்லே சொல்றேன். அதை இது நல்ல தெளிவா கேளுங்க. அப்படி புரியாதவங்க எனக்கு ஒரு பர்சனலா போன் பண்ணுங்க, நான் திருப்பியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமான நாள். வாழ்வில் நாம் மறக்கக்கூடாத ஒரு நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆடி அமாவாசை. எதற்காக இந்த வார்த்தையை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திதி மறந்தவர்கள், நம்முடைய முன்னோர்கள் இறந்த திதி மறந்தவர்கள், திதி என்னன்னே தெரியாதவர்கள் அத்துணை பேரும் அவர்களுக்கு திதி கொடுத்து அவர்களை மகிழ்விக்கலாம் இந்த அற்புதமான ஆடி அமாவாசை நன்னாளில். இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை இல்லையா? நம் முன்னோர்களை வணங்குவதற்கு ஒரு அற்புதமான நாளை கொடுத்திருக்கிறார். ஆடி மாதம் வருகின்ற அமாவாசை அற்புதமான நாள். அந்த நாளில் நம் முன்னோர்களை பிரமாதமாக வணங்க வேண்டும். எப்படி வணங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எளிமையான வழிபாடு ஒண்ணு சொல்லி கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். 9 வாழைப்பழம் வச்சு நம் வீட்டில் இறந்து போன 7 தலைமுறை முன்னோர்கள் அத்துணை பேரையும் மனதார பிரார்த்தனை செய்து அந்த வாழைப்பழத்தை எடுத்து கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொடுத்துடணும். சரி, 7 தலைமுறை முன்னோர்கள் சொல்றீங்க, எங்களுக்கு யார் பேருமே தெரியாது அப்படின்னா, மகா பெரியவர் தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு, யார் பேரையும் சொல்லாதீர்கள் என்றார். 7 தலைமுறை முன்னோர்கள்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு போய் பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க. இது ஒரு எளிமையான வழிபாட்டு முறை. 9 வாழைப்பழம் மட்டும்தான், அது ஒன்றும் பெரிய காஸ்டாக போறது இல்லை. அதை வாங்கி நம்ம பூஜை பண்ணி கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். இது ஒரு வழிபாடு. இன்னொரு வழிபாடு நான் சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த 7 தலைமுறை முன்னோர்களை தினமும் கும்பிடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா? தினமும் கும்பிட்டுக்கிட்டே வரீங்க. இந்த ஆடி அமாவாசைக்கு முந்தின நாள் கடைக்கு போய் ஒரு சாரி, ஒரு பிளவுஸ், ஒரு வேஷ்டி, ஒரு துண்டு, வெற்றிலை பாக்கு, பழம், இதெல்லாம் வாங்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு தாம்பாளத்துல வைங்க. வச்சு உங்கள் இல்லத்தில் சுவாமி அறையில் வைத்து உங்கள் வீட்டில் இறந்து போன 7 தலைமுறை முன்னோர்கள் அத்தனை பேரையும் மனதார பிரார்த்தனை செய்து இந்த வழிபாடு என் வாழ்நாள் முழுவதும் செய்வேன்ங்கிற அங்கீகாரத்தை அங்க கொடுத்துட்டு ஒரு அச்சாரம் மாதிரி ஃபுல்லா சொல்லிடுங்க. இனிமே நானும் செய்வேன், எனக்கு அப்புறம் வருகிற சந்ததியும் உங்களுக்கு செய்வார்கள்ன்ற ஒரு மிகப்பெரிய உறுதிமொழியை அங்கே சொல்லுங்கள். அற்புதமாக நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். ஒரு வேஷ்டி, ஒரு துண்டு, ஒரு சாரி, ஒரு பிளவுஸ், வெற்றிலை பாக்கு, பழம், இது எல்லாத்தையும் வச்சு அந்த தாம்பாளத்துல வச்சு மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்குங்க. நாங்கள் உங்களுடைய வாரிசுகள், எங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும்ங்கிறத பிரமாதமா அங்க ப்ரே பண்ணிட்டு ஒரு பையில தூக்கி போட்டுக்கிட்டு கிளம்பி நேரா சிவன் கோவிலுக்கு போங்க. சிவன் கோயில்ல சன்னதிக்கு போக வேண்டாம், வெளியில இருக்கிற பிரகாரம், அந்த கொடிமரம் இருக்கிற பிரகாரம் இருக்கு இல்லையா, அதை 3 முறை சுற்றி வாருங்கள். 3 முறை சுற்றி முடித்தவுடன் உங்க எதிர்த்தாப்புல யார் வந்தாலும் அந்த பையை கொடுத்துருங்க. அவங்க அற்புதமாக வாங்கி கொள்வார்கள். அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்க முன்னோர்கள் தான் அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் எந்த பேதம் பார்க்காமல் கொடுத்து விடுங்கள். உங்களோட பெரியவங்களா இருந்தாங்கன்னா ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 தலைமுறை முன்னோர்கள் அப்படின்ற பிரார்த்தனை தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன இந்த 2 வழிபாட்டு முறையும் செய்து உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்கள். முன்னோர்களை வணங்கும் போது நம் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் நம்மை விட்டு அகலும், துன்பங்கள் நம்மை விட்டு அகலும், துயரங்கள் நம்மை விட்டு அகலும். எல்லாமே போயிடுச்சுன்னு ஏற்றம் தானே. பிரமாதமா ஏற்றத்தோடும் மிகப்பெரிய மாற்றத்தோடும் நீங்கள் வாழ்வதற்கு தயாராகுங்கள்.
ஒருவேளை இந்த ஆடி அமாவாசை உங்களால செய்ய முடியலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மகாலய அமாவாசை இருக்கு. அந்த மகாலய அமாவாசையை மிஸ் பண்றீங்கன்னா தை அமாவாசை இருக்கு. இப்படி வருடத்திற்கு 3 கொடையை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த 3 நாள்ல ஏதாவது ஒரு நாளை பர்மனன்ட் பண்ணிக்கோங்க. நான் தொடர்ந்து இந்த வழிபாட்டு முறையை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல டைரி வச்சுக்கோங்க. அந்த டைரியில் எழுதிருங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இதை உறுதிப்படுத்தி சொல்லுங்கள். எனக்கு அப்புறம் இந்த வழிபாட்டு முறையெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை இன்று சொல்வதற்கு சாய்நாதர் நமக்கு அருளாசிகளை வழங்கினார். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இன்று 3 அற்புதங்களை கொடுத்தார் சாய்நாதர். உண்மையிலேயே சீர்பாகத்தான் இருந்தார். சகோதரி ஆரத்தியின் உயிரை காப்பாற்றி என்ன அற்புதம் பண்ணாருங்க. சகோதரி அப்படி ஒரு இக்கட்டில் இருக்கும்போது கூட அண்ணா உங்க உயிரை பாபா காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு இந்த ஏஐ போட்டோ அனுப்பிச்சது ஆரத்தி தான். அண்ணா நான் உங்களுக்காக இந்த ஏஐ பண்ணியிருக்கேன்னா பாபா இப்படிதான் உங்களை வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. என்னை மட்டுமல்ல நம்ம அத்தனை பேரையும் பாபா இப்படிதான் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. பாபா நம்மோடு தான் இருக்கிறார். நம்மை காப்பதற்காக நம்மோடு தான் இருக்கிறார். என் அருள் உன்னை காத்து நிற்கும். பாபா தெளிவா சொல்றாரா? அதுதான் சத்தியமான உண்மை. கவலைகளையும் காயங்களையும் நினைத்து கலங்காதே, தெளிவா சொல்றார் பாபா. எதையும் நினைக்காத. இது நடந்துருச்சே, இப்படிலாம் நடந்துருச்சே, இவ்வளவு காயம் வந்துருச்சே நம்ம வாழ்க்கையில, அந்த நினைப்பே வேண்டாம். சாய்நாதரின் அருள் நம்மை காத்து நிற்கும். சத்தியமான உண்மை. அதை மட்டும் நம்ம மறக்க கூடாது. சாய்நாதர் நம்மோடு தான் இருக்கிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அடுத்த எபிசோடு பாருங்க, அமர்க்களமான எபிசோடு. 3 சகோதரிகளின் அற்புத மழையில் நாம் எல்லோரும் நினைய இருக்கிறோம். இப்பெல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்னைக்கு எதற்காக அந்த பிரார்த்தனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொடிய நோய் கிருமியின் தாக்கம் வேண்டவே வேண்டாம் பாபா. அப்படி யாருக்காவது தாக்கி இருந்ததுன்னா அவர்களை காத்தருளுங்கள் பாபா. இதுதான் நம்முடைய பிரார்த்தனை. ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வ ரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைச்சுக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.